இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா பிஹேவ் பண்ணுவ? ஆமா அத்தை மகனே. என்ன ஆமா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. எதுக்கு இப்ப அத்தை மகன் சொன்ன? ஆமா, நீ தானே அத்தை மகன், அதான் அப்படி சொன்ன. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே, வாடா போடா புருஷா அத்தை மகன்னு கூப்பிடுவேன்னு. நீ இதெல்லாம் கண்டுக்காத. அதை யாராவது கேட்ட போறாங்க. கொஞ்சம் சேட்டை பண்ணாம அமைதியார. இந்த சேட்டையை கம்மி நினைக்கிற அத்தை மகனே. நில்லு, எங்க போற? என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறியா? நீ தான் எனக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது, நீயே செலக்ட் பண்ணிக்க. முடியாதுன்னு சொன்னா விட்டுருவேனா? நீ தானே என் புருஷன், அப்ப நீ தான் செலக்ட் பண்ணணும். வா வா. சந்திரா, நீயும் புடவையை செலக்ட் பண்ண. வேற பார்க்கலாம். வாங்க மாப்ள. ரேவதி, உனக்கு பிடிச்ச புடவையை செலக்ட் பண்ணிக்கோ. பார்டர் நல்லா இருக்கு. சரிம்மா, வா. சுவாதி, அந்த ஆரஞ்சு எடு. அந்த ராமர் ப்ளூ எடு. இத பாருங்க. அதை எடுங்க. அந்த ராமர் ப்ளூ எடு. இது ராமர் ப்ளூ அடி. கலர் பிளைண்ட்னஸா? ராமர் ப்ளூ அதுதான். அது ரோகு, என்ன நீ செலக்ட் பண்ற? உனக்கு ஏத்த கலரா நான் செலக்ட் பண்ணி தரேன். உனக்கு என்ன கலர் செட் ஆகும் எனக்கு தான் தெரியும். இப்ப எப்படி புடவை எடுத்து அசத்துறன்னு பாரு. ஏங்க, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் போய் எடுங்க. எனக்கு என்ன தேவையோ அதை நானே எடுத்துக்கிறேன். நோ, எனக்கு தேவையானதை நீ செலக்ட் பண்ணு, உனக்கு தேவையானதை நான் செலக்ட் பண்றேன். ஓகே? உங்களை திருத்தவே முடியாது. நீங்களே செலக்ட் பண்ணுங்க. திருந்தவே மாட்டேன். அப்படி வா வலிக்கு. அந்த பிங்க் கலர் சரி எடுங்க. அங்க பாரு, அக்காவுக்கு மாமா புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கறாரு. அதே மாதிரி நீ எனக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடு. நான் எடுத்து கொடுத்தா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. நீயே செலக்ட் பண்ணிக்க. நீ எதை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும், அதனால நீயே செலக்ட் பண்ணு. இல்ல, சரியா வராது. நீயே செலக்ட் பண்ணிக்க. நீ செலக்ட் பண்றியா இல்லையா? செலக்ட் பண்ணு.